அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு 80 வருடம் இல்லாத அதிசய ஆடிப்பெருக்கு. இன்றைய நாளில் விருச்சக ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இந்த ஆடிப்பெருக்கான இன்றைய நாளில் எப்படியாவது இந்த 3 பொருட்களை வாங்கிவிடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும் என்பது தெளிவுபடுத்துது. அந்த வகையில் இந்த ஆடிப்பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பது பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சி, ஆயுள், அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய நாளாக அமைகிறது. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் சொல்வதுண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாகும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடுகிறோம். கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. காவிரி ஆற்றில் கலக்கச் சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணனிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கிரகம் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லும் வழக்கம் உண்டு. அந்த வகையில் இந்த நாளில் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றுக்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளிட்ட வாங்கினால் அவை பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி பெருக்கு அன்று நீங்கள் எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் அவை பெருகும். புண்ணியங்கள் செய்யும் போது புண்ணியங்கள் பெருகும் எனவும் கூறப்படுகிறது. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டில் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகளுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விஷாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். ஆடிப்பெருக்கு என்ன செய்தால் புண்ணியம், ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகும் என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசையை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசையையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அதை இறைவனை சென்றடையும். அந்த செல்லுக்காக பலன்கள் நமக்கு 2 மடங்காக
கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தை புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்கள் ஆடிப்பெருக்கான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபமேற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாட்டு கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அதே போல் கன்னியாக இருந்தால் பூஜை செய்யலாம். அது மட்டுமில்லாமல் நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவற்றை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவதுண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். பூஜை செய்யலாம். கோசாலைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகு மற்ற வழிபாடுகள் செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருக இருக்கு. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறைமையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். அதேபோல் தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைகிறது. அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களான நீங்கள் சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். அதேபோல் மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18. இந்த 18 என்ற எண்ணுக்கு பல முக்கியங்கள் உண்டு. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க நாம் 18 படிகளை ஏறி தரிசிக்க வேண்டும். அதேபோல் மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. அதே போல மதுரை 18ஆம் படி கருப்பண்ணசாமியின் திருக்கோவிலில் 18 படிகள் உள்ளன எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை ஆகியவற்றை வாசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளான ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களால் முடிந்த சிறிதளவாவது கல்லுப்பு அல்லது மஞ்சள் அல்லது யாராவது ஒருவருக்காவது உணவு தானம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்வில் சகல சௌபாகியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.